Hi friends, welcome to Harry's Home Style. Sunday night 10:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டேவே முடிய போகுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த டே முடியலங்க. ஏன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக தான். இன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்க போகிறாங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிச்ச ஸ்வீட். அதை வந்து பிரெட் டோஸ்டோட நம்ம எல்லாருமே தொட்டு சாப்பிடுவோம். கிட்ஸ் வந்து சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம், பூரியோட தொட்டு சாப்பிடலாம், ஏன்னா தோசையோட கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த காம்பினேஷன். இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் நன் அதர் தென் ஜாம். கடையில் நம்ம ஜாம் வாங்குறோம், அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய நம்ம சேர்த்துக்க முடியாது கரெக்டாக அந்த ஜாமை. பட் நம்ம வீட்டிலே செய்கிற ஜாம் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம், ஹைஜீனிக்காக செய்வோம். இன்னும் கேட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக செய்வோம். நம்ம ஹெல்த்தியாக பசங்களுக்கு செய்யும்போது பார்த்து ஹெல்த்தியாக செய்வோம். ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு ஜாம் செய்ய போகிறாங்க வீட்டிலே, பீட்ரூட் ஜாம். With no further delay, let's get into the recipe. இப்போ என்ன இன்கிரீடியன்ஸ்னு பார்க்கலாம். அது பாருங்க, எப்பயுமே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் வெசல்ஸ் இருக்கும். இப்போ இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸே. என்னமா சொல்லு? ஆமா அவ்வளவுதான். என்ன ஆமா அவ்வளவுதான்? என்னன்னு சொல்லு. பீட்ரூட் ஒரு கப். பீட்ரூட் இருக்கா? 3/4 கப் சுகர். 3/4 கப் தான் இருக்கா? அது ஒண்ணுக்கு 1 போடலாம். நான் வந்து கொஞ்சம் சக்கரை கம்மியா வேணும்ன்றதால. உனக்கு சுகர் நிறைய இருக்குன்றதால அப்படியே வச்சுக்கலாம். நீ சாப்பிடவே கூடாது. எங்களுக்கு தான். ஸோ ஒரு ஓகேங்க, சுகர் பேஷண்ட் சாப்பிடாதீங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். ஓகே, 1 கப் பீட்ரூட், 3/4 கப் சுகர், அப்புறம் லெமன் வந்து இதுல பாதி போட்டா போறோம். 1 வச்சிருக்கேன், இதுக்கு தேவை பாதி தான். ஓகே, ஹாஃப் லெமன் ஸ்லைஸ். அப்புறமா இது என்ன பாட்டில் குட்டி பாட்டில்? வெண்ணிலா எசன்ஸ். அது ஓகே. இது அந்த ஃப்ளேவர் வேணும்ன்றவங்க அந்த ஸ்மெல்லுக்காக போடணும்னா போட்டுக்கலாம், வேணும்னாலும் விட்டுடலாம். நான் சும்மா ஒரு துளி போடலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. ஓகே ஃபைன். ஓகேங்க, இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ். சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னம்மா? இதுல 1 கப் பீட்ரூட் போட்டிருக்கேன். அந்த 1 கப் பீட்ரூட் வந்து குக்கர்ல போட்டுக்கிட்டேன். ஓகே, பிரஷர் குக்கர்ல. ஒரு விசில் வர அளவுக்கு. தண்ணி எவ்வளவு ஊத்திருக்கேன்? தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊத்திருக்கேன். ஓகே, அந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு ஊத்திருக்காங்க. ஊத்திட்டு இப்போ பிரஷர் குக்கர்ல போட்டாங்க. ஓகே, விசில் போட்டு வேக வைக்க போறாங்க. ஐயா, ஒருவத்தி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், உனக்கு எக்ஸாமு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ஜெயிச்சேன்னு இருக்கோம்ல, அதனால இப்பவே சமைச்சிடுறோம், வீடியோ எடுத்துடுறோம். என்ன சொல்லுங்க, என்ன விஷயம் உங்களுக்கு? நீங்க போய் படுங்க, போங்க. அதெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சுட்டு சொல்றோம். நாளைக்கு பிரெட் டோஸ்டோட அதை சாப்பிடுங்க. ஃபார்வர்ட்லாம் போக வேணாம், நீங்க பேக்வர்டு போய் படுத்து தூக்குங்க. போகடா. அப்படிதான் பேக்வர்டு. அப்படி போங்க போங்க. கதை மூடிக்கிட்டே போனோம். ஏய், எப்படி வந்தீங்களோ இந்த கதவடா, அந்த கதவை இல்லை, இந்த கதை. வெரி குட். ஓகே, சொல்லு மம்மி. வெந்துருச்சா? ஏன் கலர் மாதிரி இருக்கு? வேக வச்சதால இப்படி இருக்கு. ஐய், ஃப்ரிட்ஜ்ல வச்சதால தானே? இல்ல, ஃப்ரிட்ஜ்ல வச்சதும் ஒண்ணு. இப்போ ரெண்டாவது வேக வச்சோம். நாங்க பீட்ரூட் ஒண்ணும் இல்லைங்க, காலையில சீவி வச்சிட்டோம், அதனால கலர் மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். வேக வச்ச கலர் மாதிரி தான். வேக வச்சா ஆமா கொஞ்சம் மாறும். ஓகே ஓகே, வேக வச்ச கலர் மாதிரி இருக்கு. பட் இனிமே வெந்துருச்சு. ஓகேங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இப்போ நம்ம வடிகட்டி போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். மிக்ஸில. ஓகே, வடிகட்டி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். ஓகே, இப்போ வடிகட்டியாச்சு. அந்த தண்ணி வேக வச்ச தண்ணி வடிகட்டியாச்சு. வடிகட்டி மிக்ஸியில் போட்டாச்சு. ஓகே, போட்டாரேன். அரைச்சா? ஓகே, இப்படி நைஸா அரைச்சிக்கணும். ரொம்ப நல்லா நைஸா அரைச்சிக்கணும். ஓகே, நைஸா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அம்மா லைட்டா தண்ணி விட்டாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஓகே,
ஓகே, இப்போ வந்து வானல் சூடாயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி விழுதுல போடுறேன். ஓகே, இப்போ அரைச்ச அந்த பீட்ரூட் பேஸ்ட் அந்த விழுத இதில் போடுறாங்க. எண்ணெய் அதெல்லாம் எதுவும் வேணாமா? அதெல்லாம் இருக்குது தேவையில்லை. ஓகே, எண்ணெய் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, ஜஸ்ட் அப்படியே வானல் சூடானோன்னா போடணும், அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சதை இதில் எது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டா? ஓகே, ஆமாம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறாங்க. விட்டுட்டு அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பாருங்க, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதாவது இதில் போட்டுருணும் அந்த தண்ணியும் தண்ணியும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு? இது கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம. ஓகே ஓகே. என்னதான் நம்ம வேக வச்சு அரைச்சாலும் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மம்மா இதில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகே, சிம்மில் வச்சுக்கிட்டே அப்படியே கிளறி விடுங்க. ஓகேங்களா? கிளறி விட்டுட்டே இருக்காங்க. ஒரு 2 minutes ஆச்சு, கிளறி விட்டுட்டே இருக்காங்க. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இல்லைம்மா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் ஏற்கனவே இப்போ கிளறி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணுமா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஓகே, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு லெமன் விட போகிறாங்க. எதுக்குமா லெமன்? லெமன் கெட்டு போகாமல் இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஜாம் கெட்டு போகாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த லெமன் விடுறாங்க. நீங்கள் கடையில் வாங்குற ஜாம்லாம் இப்போ நல்லா நம்ம மாதக்கணக்கில் வச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் செய்யறதும் கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக லெமன் விடுறாங்க. அரை பழம் சொன்னல, ஸோ அரை பழம் லெமன். நம்ம 1 கப்பு தான் போட்டிருக்கோம். ஓகே, அதான் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ கிண்டிகிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெமன் விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 minutes. இதில் நம்ம கேரட்டும் போட்டு செய்யலாங்க. அப்படி ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ஆகிடும். நம்ம கிசான் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம்லாம் வாங்குறோம்ல. ஸோ ஓகே, அது மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் ஜாம் ஆகிடும். நீங்கள் பட் கேரட்டும் போட்டு ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 1 கப் பீட்ரூட்டுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துருங்க. ஸோ 3/4 கப் சர்க்கரையை இப்போ நான் சொன்ன மாதிரி லெமன் விட்டு ஒரு 1.5 to 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுறாங்க. 3/4 கப் சுகர் ஃபார் 1 கப் ஆஃப் பீட்ரூட். 1 கப் பீட்ரூட்டுக்கு 3/4 கப் சுகர். இப்போ இதில் வந்து தண்ணி விடும்ல? ஆமாம், இதெல்லாம் தண்ணி. ஓகே, பார்த்தீங்களா? எனக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இதில் இருந்து இப்போ தண்ணி விடும். ஸோ அதனால தான் அந்த கொதி பபிள்ஸ் இதாகிடுச்சு. இப்போ சிம்மில் இருந்து மாற்றிட்டியா? ஹைக்கா? ஓகே, இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுட்டாங்க சிம்மில் இருந்து. ஏன்னா மறுபடியும் இந்த கொதி வரும்போது மறுபடியும் மாற்றிடுவியா? அப்புறம் கொஞ்சம் ஜாம் பக்குவத்துக்கு வந்ததுன்னு சிம் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நல்லா தண்ணி ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ஜாம் பக்குவத்துக்கு வரணும். உங்களுக்கே தெரியும் ஜாம் எப்படி இருக்கணும். ஸோ அந்த பக்குவத்துக்கு வரும்போது மறுபடியும் சிம்மில் மாற்றிடுவாங்க. இப்போதைக்கு ஹையில் வச்சுருக்காங்க. ஸோ கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து மெயின் வேலையே வந்து இந்த கிண்டுறதாங்க. ஸோ நல்லா கிண்டுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சர்க்கரை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்காங்க. ஹை ஃப்ளேமில் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. திக்கும் ஆகுதா? ஆமாம் ஆமாம். தண்ணியாக இருக்குது கொஞ்சம். பட் ஆனால் அப்போ இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துருக்கு. இன்னும் ஆனால் திக்னஸ் ஆகணும் போல். நான் வேணா கிண்டிட்டோமா கொஞ்சம் நேரம்? கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க. எந்த அம்மாவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 minutes கிண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் நடுவில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த பாஸ்வர்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. ஐ மீன் டேஸ்ட் இப்போவே ஜாம் டேஸ்ட் வருது. அந்த பதம் வந்தவுடனே நிறுத்திட வேண்டியதான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இப்போ சிம்மில் மாற்றிட்டாங்க. நல்லா பொறி பட்டுதுன்னு சொன்னல, கையிலலாம் பட்டுச்சு. செவரெல்லாம் வேற அடிக்குது. இங்கெல்லாம் அடிச்சது. இப்போ அதுக்குள்ளே எங்கள் அம்மா க்ளீன் பண்ணிட்டாங்க.
ஸோ அதனால வந்து நாங்கள் சிம்மில் மாற்றிட்டோம். அம்மா சிம்மில் மாற்றிட்டாங்க. வெண்ணிலா எசன்ஸ் விட போகிறாங்க. நான் அதுவும் சேர்ந்து ஷூ சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கூல் டீச்சர் ஆட்டம். ஓகே, இப்போ வெண்ணிலா எசன்ஸ் விட போகிறாங்க. அதுவும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இப்போ அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா முக்கா ஜாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பதம் முக்கா வந்துருச்சுன்னு சொல்ல வந்து பாருங்க. முதல்ல எவ்வளோ தண்ணியாட்டு இருந்தது பாருங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் ரெடி. என்கிட்ட ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் விடுங்க போதும். ஏன்னா அந்த பீட்ரூட் ஜாமோட ஒரிஜினல் ஃப்ளேவரை கெடுத்துடக்கூடாது. அதனால ஒரு ட்ராப் விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன இது ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க சேர்க்கலாம், இல்லை வேணான்றவங்க சேர்க்க வேணாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணலாமா? ஜாம் பதம் வந்துருச்சோமா? எடுத்துக்காமி இந்த பாருங்க, நல்ல திக்கா ஜாம் பதம் வந்துருச்சா? ஓகே, போட்டா இந்த கொஞ்சம் திக்கா அப்படியே இருக்கணும். ஓகே, தண்ணியே ஓடாம இப்படி அந்த அளவில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இறக்க போறாங்க. ஆல் டன்மா? ஆமாம். ஓகே, இதுங்க 2 தூங்காம ஜாமுக்காக முழிச்சிட்டு இருக்குங்க நைட்டு 11 மணிக்கு. இப்ப சொல்லுங்க, ஆய கொடுத்த ஜாம் டேஸ்ட் எப்படி இருந்தது? கடையில வாங்குனதோட டேஸ்டா இருந்தது. கடையில வாங்குனதோட டேஸ்டா இருந்தது. நீ வேற ஏதாவது சொல்லு, எப்படி இருந்துச்சுன்னு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? அதாவது டேஸ்ட் பீட்ரூட் டேஸ்டோட ஜூஸோட டேஸ்டா இருக்கு. ஓகே, பீட்ரூட் டேஸ்ட் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸ்வீட்டா இருந்துச்சா? ஸ்வீட்டா இருந்தது. அது ஸ்வீட். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு காலைல ஜாம்ல தொட்டு சாப்பிடலாம். ஓகேவா? இப்போ டைம் ஆயிடுச்சு, போய் படுங்க. ஆமா. சரி, ஓகே, இப்போ போய் படுங்க. ஹாய், பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் ஜாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்களா? சூப்பர் டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்கும். இது ஹெல்த்தி, ஹைஜீனிக் மட்டும் இல்லை, வீட்டிலேயே செய்கிறதால, பாசத்தெல்லாம் கொட்டி செய்கிறதால, பார்த்து செய்கிறதால கிட்ஸுக்கு உண்மையாக ரொம்ப நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் அப்பப்போ உங்களை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல டிஃபரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். Until then, it's bye from your beloved Ari.